Hello guys, welcome back. So today அதிகமா ரிலேட்டிவ்ஸ் நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நூடுல்ஸ் வந்து பண்ண போறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா போன vlogலயே உங்களுக்கு இருடா நாளைக்கு பேசினதுடா இல்ல வந்துட்டேன் உங்களுக்கு என்னடா மாசம் ஒரு இன்ட்ரோ நினைச்சேன் பார்த்தா அவன் வந்து ஊதி சரி வா சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரு வந்து சமைக்க போறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரு சமைச்சா வந்து அப்படியே நாக்குல இருந்து எச்சி அப்படிலாம் வீடு ஃபுல்லா தண்ணி ஆகி அந்த தண்ணியில வந்து துணி துவைக்கவே முடியும். சரி வா வா உள்ள வா, இவ்வளவுதான் பண்ண முடியும். ஷெஃப் ஆண்டோ தான் வந்து சமைக்க போறாரு. அவருக்கு தொப்பி வந்து ரெடி பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அம்மு தான். சரியான தொப்பி. அது வந்து கிழிஞ்சிருச்சு என்னென்னமோ பண்ணிருக்கா. இது வந்து நாங்க எங்க வீட்டு பெரிய செஃப்க்கு தான் நாங்க போடுவோம். தோக்குறாங்க. ஓகே டன். இது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்துருச்சுன்னா ஐயோ தலையில எல்லாம் போய் மாட்டிடுச்சா. ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் பண்ண போறோம். பட் வந்து வெஜ்ல தான் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வந்து ஐயப்ப சாமியா இருக்காங்க. ஸோ அதனால வந்து இன்னொரு நாள் நாங்கள் இது வந்து சிக்கன் ஆர் ப்ரான் சம்திங் டெஸ்ட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறது ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டும்தான் வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதான் அந்த நூடுல்ஸ். யா அக்கா நூடுல்ஸ். நாங்கள் வந்து சுமோ நூடுல்ஸ் பண்ண போகிறோம். சும்மா தான் பண்ண போகிறோம். ஆக்கா நூடுல்ஸ்ன்னு சொன்னோம். ரெஸ்டாரண்ட் சைடு ஆக்கா நூடுல்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டோட ரெசிபியை பாருங்க. ஆமாம், என்னோட இந்த vlog-ஐ பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கோங்க. Where is the light? ஏய் அது ஒண்ணும் இல்ல, இங்க பாரு ஆண்டோ. தீபன் மாதிரி இல்லனா நான் வந்து கொஞ்சம் அழகா எடுப்பேன். ஏன்னா வேணா நம்ம நீ எங்க எடுத்த எங்களே தான் காட்டிட்டு இருக்க. தீபனாவது அங்க காட்றான். இது வந்துச்சுடா. அந்த லாஸ்ட்ல வைக்க வேண்டியதான்டா. ஃப்ரீயா இருக்கும்ல உனக்கு, பக்கத்துல எதுவும் இல்லாம. இது வந்து கொஞ்சம் வந்து மாடலான சாமி, அதனாலதான் அந்த இன் பண்ணியா ஃபேஷனபிளான. ஆமாண்டா இன் பண்ணி வச்சு வந்து தண்ணி பிடிக்கிறாப்புல. பிரியாணி மாதிரி செய்ய போறேன். எத்தனை பேரு? 1 2 3 4 5 அங்கிள் 6. என்னடா ஆண்டோ சமையல அசிங்கப்படுத்துறான்டா. சீக்கிரடா. சமையல் இல்ல. இந்தா சோ இப்ப தண்ணி ஊத்த போறோம். புஷ்னு வருவாப்ல. எல்லாம் புஷ் ஆயிடுச்சு. இன்னும் வேணுமா? ஆமா, பாதி வேணும். பாதி வேணுமா? அப்ப அது மொத்தமா எத்தனை நீங்க வச்சிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், இத அப்படி கவுத்துறேன். எவ்வளவு வேணுமோ ஊத்துறா. நான் ஊத்தி அளவு அதிகமா இருக்கு. ஏய் இது கரெக்டா வீடா ஆண்டோ? ரைட்டா சென்டரா வீடு. போதுமா தண்ணி? ஏய் மாமா நம்ம ஊருகா சாப்பிட்டு சோ இப்போ நாங்க நெக்ஸ்ட் ஆண்டோ நூடுல்ஸ் செய்ய போறோம். அப்படியே போடலாம்ல? அப்படிலாம் போட கூடாது. கொஞ்சம் லைட்டா அட்லீஸ்ட் எல்லாத்தையும் எல்லாமே போட போறியாடா? 5 பாக்கெட் ஒரு 6 பாக்கெட் போடுவோம். இந்த பையன் நிறைய சாப்பிடுவான். இந்த பையனை வாட்ச் பண்ணுங்க गाइस. நான் சாப்பிடுவேன்னா பிரான்சிஸ் அவனு சாப்பிட்டான். நீ 5 மேகி செய்றேன்னு பச்சையாவே ஒரு மேகி பாக்கெட் ஃபுல்லா காலி பண்ணிட்டானே. பாக்கெட் ஃபுல்லா காலி பண்ணிட்டானோ. பச்சையாவே சாப்பிட்டு ஒரு பாக்கெட் காலி பண்ணேன். நான் இல்ல, வேற யாரு? நீ இல்லாம செஞ்சு வைக்கிறோ டவுல் ஒண்டுக்குது 10ல மேகி. அப்ப இது என்னடா வெறும் மேகியாடா? நாங்க தான் ஆண்டோனா ஏய் பாரு அன்னை கத்துனாரு பாத்ரா. ஏய் நான் சாப்பிட்ட பிளேட்ல இருந்தது. நான் நினைச்சேன் இததான் போறாரு. நீ எல்லாம் போய்டானுங்க. ஏய் நான் ஒரு 2 3 நாளா கழுவி வச்சிருக்கேன்ல, செஞ்சுதான் தர முடியும். பாத்திரமும் நான் கழுவி முடியுமா? அந்த டிபார்ட்மெண்ட் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கணும். என்ன சொல்ற?
நம்ம கிட்ட எல்லாம் அவ்வளவு டாக்ஸ் வராது. பிரசாந்த் ஆமா. ஏய் 5 சொல்றா ஆண்டோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வினிகர் அண்ட் ஆயில். சோ இது எதுக்கு ஊத்துறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆமா வாயை மூடுறா. அவன் பக்கத்துல இருக்கிற எனக்கும் மைக் இருக்குதுடா. அது வேர் இஸ் த ஆயில்? இந்த சேச்சி ஆயிலோட இதெல்லாம் என்னது? இது நம்ம என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்? நான் சொல்லுங்கண்ணா. என் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து ட்ரிப் ஆவாங்கடா இந்த ஃப்ரேம். ஆண்டோனா என்ன தோபர் எடுத்து கொடுக்குறாங்க. ஆண்டோனாக்கு என்ன எடுத்து கொடுக்குறாங்க. ஆண்டோனாக்கு என்ன? ஏய் என்ன அதோடா? டேய் அதோடா. ஆமா வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு தான். அதோ ஏதோ இது என்ன அந்த இதயம். ஏய் இது என்ன நல்லெண்ணெய் அது? ஆமா நல்லெண்ணடா இது. நல்லெண்ணெய் ஊத்த கூடாதா சமைக்க? இது வேற தெரியாதுடா. அப்ப பாக்கெட்ட பார்த்தனே சொல்லிட்டேன். சும்மா மாத்திரம் இல்ல அரையலு. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கூட. டேய் இவன் வேற இப்படி இப்படின்னு இருக்கான்டா. தேங்காய் எங்க அம்மா எடுத்துட்டு வந்து ஏன் தேங்காய் எண்ணெய் உனக்கு பிடிக்காதா? இதுல இதுக்கு தேங்காய் ஊற்றி சாப்பிட கூடாது. இப்ப அந்த டேஸ்ட்டுமா சமைக்கிறதுக்கு ஒரு இதுக்கு ஒன்று ஊற்றுவாங்க. தேங்காய் எண்ணெய் வந்து மலையாள கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ்க்கு எல்லாமே கிட்ட கிட்ட வந்து இருக்கு. கேரளா ஸ்டைல் சமையல் ஃபுல்லா வந்து தெரியலையே. ரொம்ப பண்றாப்புலையே. பிசி சீரம் கூட இப்பெல்லாம் பண்ண மாட்டாப்புல. அநியாயத்தை ரொட்டி தெரியுறாப்புல. அம்மா சாமிக்கு தண்ணி இல்லையா? புரியுமா? இந்தா ரெண்டு பேரும் வளைக்க எது ஊத்துறோம்? சமைக்க ஊத்துறோம். இறங்கிட்டோம். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து சொல்லு. நூடுல்ஸ் ஒட்டாம அப்படியே வந்தோடனே சொல்லிட்டேன். அதனால தான் சொல்றது. சரி போ வெளில போ. அதுனா இது இன்னைக்கு அம்மு யூஸ் இல்லை எங்களுக்கு சமையல்ல. யூஸ் இருக்கா? என்ன இருக்கு? அவதான் எல்லாமே நமக்கு எடுத்து கொடுக்குறா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையா உங்ககிட்ட? ஜெக் வரல அந்த இது பாட்டு ஒண்ணு பாட போறோம். எல்லாரும் என் பாட்டுலயே இருக்கிறீங்க. ஐயோ பா அமல் போட்டா ஒரு வீடியோ சரியான பாட்டு ஒண்ணு பாண்டா பாமு. நல்லா பண்ணுனா இல்லையா? தண்ணி கேட்டேன் உங்ககிட்ட. வேற மாதிரி அதுதான் வேணும். போதுமா? போதும். இது எங்க வைக்கிறது? இப்போ எங்களே ஊத்துனாங்க. அந்த பாட்டில்ல மீதியை ஊத்து. எந்த பாட்டில்ல ஊத்தணும்? ஏதுரி இதா இதா. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வினிகர் ஊத்த போறோம். நல்லா ஏதோ வினிகர்ல ஊத்தி பாக்குறேன். சொல்லி இருந்திருக்கலாம்டா. டேய் சொல்றா மூடி வச்ச நீ பாத்துனே. மூடி வச்சிட்டோம். அதை சொன்னாப்புல. டேய் எதுக்கு மூடி வச்சனே எனக்கு தெரியாதுடா. அத சொல்றா எனக்கு சொல்றா. அது வந்து இப்போ வேகணும். அதுக்கு தானா? ஆமா. சோ வந்து நாங்க எண்ணெய் ஊத்திட்டு வினிகர் ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அது பாயில்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நாங்க எடுத்து அதுக்குள்ள சாமி கும்பிட்டு வரோம். நம்ம ஆமா சாமி சரணம் சரணம் வாங்க சரணம் கும்பிட போலாம். அம்மா வாமா. ஒரே குச்சில ஏத்தணும். ஆமாடா. பூஜாரி எப்படி நிக்கிறாரு பாரு. ஆண்டி கொஞ்சம் வெளிய எடுத்து வந்தாடா என்ன ஆண்டி? ஊதுவத்தி வெள்ளக்கு இல்ல அந்த திரி அந்த இதோட இதுவா ஒட்டினது. வெளிய வீட்ல எல்லாம் காமிச்சிட்டு வா எல்லா ரூம்லயும். அவரே கூப்பிட்டு போறாரு. வா பின்னாடி வான்னு. சாமி நீயே சொல்லிட்டல பின்னாடி வான்னு. ஆண்டி கரெக்டா சொல்றாங்க. சொன்னது தெரியுமா? ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதனானந்த சித்தனய்யனய்யப்ப சுவாமி சரணமய்யப்பா சுவாமி. சாமி மாங்க மாத்ரா போய் போட்டு ஊத்துச்சு பாறா. நான் சுக்க கேட்க சொன்னா அது கேட்கறது விதத்தை பத்தியா? இல்ல தெரியாம பண்ண வேண்டியது தெரிஞ்சு பண்றது. சோ ஓகே இப்போ இதாயிடுச்சு. மாமா சாமி அந்த பாத்திரம் மட்டும் வந்து பிடி. ஏய் சுடு தண்ணி தூக்கி கையில கீழே போட்டுற போற. நீ அது மேல மட்டும் போடுறா தூக்கி. சுடு தண்ணி சூடாகுது கையில கீழே போட்டுற போற. கையில எல்லாம் போட மாட்டேன்டா. நீ நார்மலா போடுறா. அண்ணே இங்க கை வைய. நான் வரல தெரியும். அப்ப எனக்கு எவ்வளவு இடி என் ஈட்டு உனக்கு நீ அந்த ஓரத்துல வச்சுக்கிறப்ப என் நிலைமை யோசிப்பேன்.
கையில கீழ போட்டுனா அப்படியே விட்டு. ஏய் இல்ல இது நல்லாதுடா ஸ்மெல்லு. இதுல எதுவுமே போடல. இது கை ப்ரோ, பயப்படாதீங்க ப்ரோ. இல்ல நான் கை எடுத்துட்டேன். கட்டிங் டைம். இந்த பேர் நான் சொல்லு சாமி. சாமி இது பேர் சொல்லு. குடமிளகா. இங்கிலீஷ்லயா? கேப்சிகம். கரெக்ட். இல்ல எனக்கு தெரியாது, அதனால தான் அவனை வச்சு டெஸ்ட் பண்ண தெரியுமான்னு பாக்க. இது நல்லா இருக்கும்டா இது. எனக்கு பிடிக்காதுடா. வச்சிருவாங்க. ஆண்டோ சொல்றேன் ஆண்டோ, நம்ம ஏன்டா இது இங்க ஃபேன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஸோ இது எதுக்கு ஃபேன்லனா தண்ணி வந்து ட்ரை ஆகணும், அந்த எண்ணெய் பிசையலாம். அப்பதான் அது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உதிரியா வரும். இல்லைன்னா அப்படியே வந்து கரெக்டா சொல்றாங்க பாருங்க guys. கரெக்டா சொல்றாங்க. அத்தியா ஒரு வாட்டி தான் பார்த்தான். அவங்கிட்ட இருந்து ஒரு வாட்டி தான் பார்த்தனா கத்துக்கிட்டனா. அவ்வளவு காரணம் இல்லையே. வெஜ்ஜினை மாங்காய் எடுத்தது. அவள் ஃபுல்லு மாங்காய் எடுத்து பாருங்க, எல்லாம் மாங்காய் சாப்பிடுறாங்க. ஆனா பையோல யோ சாமி என்னயா பிசினஸுக்கு யாது நீ சாப்பிடுங்கிற? பிளாக் டீ வேணுமாடா ஆண்டோ? பிளாக் டீ காஃபி இல்லைன்னா டீயே குடிப்பேன். நான் சொல்லுங்க. இல்ல அவங்க இந்த டைம்ல எல்லாரும் பிளாக் டீ தான் குடிப்பாங்க. அப்படியா? சரி நீ பிளாக் டீயே போடுங்க. எது குடிச்சா என்ன? டீ தான். இப்பதான் கொண்ட black tea போடுவோம். அம்மு வந்து இன்னைக்கு ஆண்டோ அண்ணா குடுக்கறதுனால அம்மு போட மாட்டான். நீ ஆண்டோன தான் மேகில செய்றாங்க. ஆண்டோன இல்ல மேகின்ற பாரு நூடுல்ஸ். அவ பாரு, அவ என்ன ஒரு மென்டாலிட்டில கரெக்டா சொல்லிருக்கா பாரு. அவர் சாப்பிட்டாருன்னா நான் செய்ய முடியாது, அதுக்குள்ள ஏதாச்சும் ஆயிடும். எங்க அம்மா போடுவாங்க. கரெக்டா தான்டா சொல்லியிருக்கா. ஏன்டா இப்படி பண்றீங்க? இங்காடி நானும் சாமும் ரெடி பண்ண ஊர்கா வந்து ஆண்டோ வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆண்டோன்றனால அவனுக்கு 350 கொடுக்குறோம். நான் அவ்வளவு கொடுத்துலாம் வாங்குற அளவுக்கு அது வாங்குறேன் சொன்னேன். நல்லா இருக்கு. இதாச்சும் பரவாயில்ல. அவன் ஒரு ரூபாயும் கம்மி பண்ண முடியாது. 400 ரூபாய் தான்ப்பா. பிசினஸ் பார்ட்னர் சொல்லிட்டாரு. எனக்கு இது கூட பரவாயில்ல, நான் ஒத்துப்பேன். இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆமா நீ வேலைக்கு போறல, அந்த பேக்ல வந்து ஒரு 10 பாட்டில் செஞ்சு தரேன், எடுத்து போட்டு மார்க்கெட்டிங் வச்சு. ஏய் மார்க்கெட்டிங் பண்றவனுக்கே நீ வந்து கம்மி பண்ண மாட்டியா? சரி அது என்ன 25 ரூபா. வேணாம். வீட்டுக்கு எத்தனை போய் கொடு. ஊட்டிக்கெல்லாம் ஊட்டிக்கெல்லாம் டிரான்ஸ்பரா திருச்சி எல்லா ஊருக்கும் நாங்க அனுப்புறோம். எல்லா ஊருக்கும் அனுப்புறோம். ஏய் ஆமா பேர் வைக்கவே இல்லையாடா ஊருக்காக? என்ன பேர் வைக்கலாம்? ஊருக்கா மாங்காய் ஊருகா. ஏய் ஐத்தியா மாங்காய் ஊருகா தான் பேரு. பேர் என்னது தெரியல. எதனா ஊருக்கா? சரி விடு, பேர் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போதைக்கு பேரு எங்களுக்கே தெரியல. ஆமா இது சாப்பிட்டு ஊரை தான்டா நல்லா இருக்கும். இவன் கேக்குறான் பாடுற மாங்காய் ஊருகாடி. எங்கால இதை கட் பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்து கேரட்ல விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெங்காயம். அதுக்கப்புறம் என்னதுரா? அவ்வளோதான். இது 3 தான். இது 3 தான் மெயின். இந்த 3 இருந்தா போதுமா? அதுக்கு மேல வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நாங்க 2 பேரும் இங்க ஒரு சியர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சியர்ஸ் சியர்ஸ். இன்பமாக உள்ளது. ஆக்சுவலி சமோசா ஏதாவது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதாவது நம்ம ஆண்ட் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுல வந்து ஓகே, ஆனா கட்டிங்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். தம்பி நமக்கேற்ற நம்ம கத்தி வீட்டு நம்ம ஒரு கத்தி கரெக்டா இருக்கும் ஆண்டி. நம்ம வீட்டு கத்தி நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். தான் வண்டி தான் கையில நல்லா ஓடுன்ற மாதிரி தான் கத்தி தான் தனக்கு. வண்டி நல்லா ஓடுமா? இல்லடா இப்ப என் வண்டி என் கையில தான் நல்லா ஓடும். அந்த மாதிரி அவன் கத்தி தான் அவன் கையில நல்லா ஓடும். சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகல, ஆனா இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்ல அது 2 மணி நேரம்லாம் ஆகலையே. 1.5 மணி நேரம். 6:30 மணிக்கு மேல பூஜை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் உட்காந்து தொடங்கணும். ஆமா தொடங்கினதுக்கு அப்புறம் தான் உட்காந்து உடனே. இப்ப டைம் பாத்தி 8:30 மணி ஆகுதுடா. 7 மணிக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க,
இந்த கேரட்டை இப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் ஆக்கியிருக்கான். அதுக்கு பெயினா நெருப்பு இருக்குது. ஏய் சொல்ற ஆண்டோ, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோன்னு. சோ இந்த கட்டிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ப்ராசஸ்ல இறங்க போறோம். டே பண்ணதை நான் வேற கட் பண்ணி கொடுத்தேன். என்னப்பா கட் பண்ணு? இதோ இப்படி எடுத்து வாயிலே கட் பண்ணிட்டு சாப்பிட்டேன். பிஜிஎம் போடு. ராஜு பாய் பாங் பாங் பாங். நீங்க வெளில போங்க, நான் பண்ணிட்டு சொல்றேன். பத்த வைடா. பட்ட வச்சு ரொம்ப பத்த வச்சாண்டா, தூக்கியே காட்டாண்டா. அப்படிதான் ஆண்டா அப்பப்போ தூக்கி காட்டுவான். இப்படிவா என்னடா போட போற? நான் போடுறேன்டா. எண்ணெய் ஊத்தணும். என்ன அதோ அதெல்லாம் போட்டா சாப்பிட முடியாது உங்களால. இது தண்ணி ட்ரை ஆயிடும். ஃபுல்லாவே ட்ரை ஆயிட போகுது. ஏய் உள்ள எத்தனை போவாது அதுக்குன்னு போடா. ஏய் எல்லாம் நீ சாப்பிடல? நான் சாப்பிடல, தனியா ஒரு கேரட் சாப்பிட்டோம். போதும்டா, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். ஆல்ரெடி கம்மியா இருக்கு. ஏய் நான் 5 அப்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா சாப்பிடுங்களா ஓட்டோட. எனக்குலாம் இப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபுல்லா ஒரே ஈவனா. நீ ஈவனா சாப்பிடுற நினைக்கிற, அதான் ஈவனா இருக்கும். வயிற்றுல மட்டும் கொஞ்சம் பெருசாயிட்டு, வயிற்றுல மட்டும் ஈவனா இல்ல. அது கொஞ்சம் சூப் சூத்தா சூன்னு. சாமி ஆனியன் ப்ளீஸ். சரணம். நீங்க இதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் தொடாதீங்க. 3 பேர் சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. 4 அங்க ஒருத்தர். நாங்க எல்லாரும் வாய் வச்சிட்டோம். நீ ஒரு பங்கு கொண்டு வச்சிரு. வச்சிட்டான் பேரு. அப்ப அவெல்லாம் ஆண்டவும் சாப்பிட்டா வாடா சாப்பிடலாம். ஏய் இப்ப இது கருப்பாறு வரைக்கும் நம்ம போட்டு வாட்டணும். கருப்பாறு வரைக்கும் எல்லாம் வாட்டுதா? பிரியாணியா இது? ஏய் நீங்க போ, நீங்க வராதீங்கடா. வீடியோல காட்டுறதுக்கு வந்தேன். வீடியோ கேமரா எடுத்துங்க வா. ஏதோ அதோட கேமரா. ஏய் காட்டு காட்டு. கஷ்டப்பட்டு வே ஆஃப் ஸ்டைல் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆனா உங்க எல்லாம் தர மாட்டோம். நான் சாப்பிட மாட்டேன்டா. சாப்பிடுறீங்க வீடியோ எடுத்துறீங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியல அது வரட்டேன். சோ இதுதான் வே ஆஃப் நான் காட்டுறேன். இதுதான் வந்து தரவே மாட்டாங்க. ஏய் நோ, நீ வந்து கேரட்டை வந்து சாப்பிடுறா உள்ள. ஐயோ இங்க பாருங்க. ஏய் நான் பேசிட்டே பண்ணா செஃப் ஆண்டோவா இப்படி பண்ணிட்டாரு. தம்பி அதெல்லாம் ஒண்ணே இல்ல. தாமு சார் உங்க பேரன் இப்படி பண்ணிட்டாரு. நான் தீ வச்சிட்டாப்ல. அதெல்லாம் ஒண்ணும் தம்பி ஒண்ணும். ஏய் எண்ணெய் ஊத்துனா கூட அப்படி ஆகுமாடா? என்ன அந்த சைடுல அந்த சைடுல போல என்ன, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது மேல கலர் தான். அவர் சொல்லிட்டாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுல. கேமரால கை வருதா? அதெல்லாம் வராது. இங்க புடிச்சுக்கடா இப்படி. ப்ரொஃபஷனலா எடுக்கணும். ப்ரொஃபஷனல் ஸ்கில்னு சொல்லு. ஓகே ஆனியன் போட போறோம். ஏய் நான் போறேன்டா. இரு நான் ஃபர்ஸ்ட் இத போட்டு விட்டுறேன். வெடிக்கும் போறாலியா? பரவாயில்ல. ஏய் நான் வெடிக்குதுடா. இந்த சவுண்ட் ஏய் அப்படியே போடுறேன்டா. நல்லா உதிரியாக்கி போடுங்க. நான் சொல்றேன். ஏய் செஃப் அமல்ரா. நல்லா வாடி. ஏய் அவன் இந்த டெஸ்ட் எடுத்து வந்தாப்ல. என்னடா இது கேட்டா? டார்க் சோயா சாஸ். அல்லாஹ். அல்லாஹ். போதுமாடா? இன்னும் நிறைய போட்டுக்கோ. லைட்டா தான் பாப்போம். போ. அவ்வளவுதான். இடியே பாத்துட்டு இருக்கும்போது குக்கிங் மறந்துட்டேன். இங்க மொத்தமா கொட்டிடு. சைலண்டாரா அப்படியே கொட்டிடுறா. அப்படியெல்லாம் கொட்ட ஏன்டா நான் போறேன் கொஞ்சம் வெட்டி. விழா கொட்ட கூடாதுடா செஃப் எப்பவுமே. சரி அப்ப இப்படி கொட்டலாமா? ஐயோ ஏய் அந்த ஜோக் சொல்ல போட்டு மாட்டே போடு. வேற கேரட்டை வந்து போட்டா வலிக்குதா? ஒரே மிக்ஸ் பண்ணிடணும். மேல ஓட்டுமா அது வந்து எடுத்து போடுறேன். ஃபுல்லாத்தையும் போட்டாரு. போட்டுல அதுல வேற பாதி சாப்பிட்டாரு. ஏய் ஆண்டோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படியே சொல்றான். அப்படியே சொல்லுப்பா. ஆமா இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன்? இல்லடா எல்லாரும் கத்தியும் கேட்டிருக்காருல்ல. சொல்லு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஊத்திட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், ஃபர்ஸ்ட் ஆனியன் மட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டா வந்து வதக்கிடணும். ரொம்ப வதக்கிடக்கூடாது. ப்ரௌனிஷாலாம் லைட்டா வதக்கிடணும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம்
இதாகிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதில் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு லைட்டாக போட்டுடணும். ஆமாம், பசங்களுக்கு என்ன சூடு சொன்னாங்கல்ல, இல்லை நூடுல்ஸில் போடும்போது இதில் வந்து மிக்ஸ் ஆகாது அந்த அளவு. ஸோ அதனால் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுடணும். எவ்வளவு பண்ணணும்? தேவையான அளவு. அந்த தேவையான அளவு எவ்வளோ தான் தெரியாமல் முடிச்சுன்னு இருப்பீங்க நிறைய பேர். எவ்வளோ போட்டு விடுங்க, அவ்வளோதான். அதிகமா இருந்தா தண்ணி ஊத்துங்க. தண்ணியா? இல்ல இது ஒன்றும் குழம்பு இல்ல, தண்ணி ஊற்றணுமால. இல்ல கிண்ணுங்க நல்லா. சரிங்க. மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம்டா. கிண்டு 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 கிண்டு. நான் கிண்டுறது நல்லா இருக்காடா? ரொம்ப கிட்ட ரொம்ப நேரமா காட்டி நிக்கிறா. அப்போ கிண்டுறது நல்லா இல்லைண்ணா, நல்லா இருக்கிறத காட்டேன். யார் நான் நல்லா இருக்கிறேன்? இதுக்கு வந்துட்டும் மருந்து சமையல்காரனாவே மாறிட்டா. ஏய், அப்புறம் எல்லாத்துலயும் கட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பாக்குற, வெந்திச்சான்னு பாக்குற. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அத டேஸ்ட் பண்ணி பார்த்து அவரே சாப்பிட்டாரு கேரட்லாம். ஏய் வாணா, சூடா இருக்கு. கூட இருக்காரா இதுக்காரா? நல்லா கேப்சிகம் கம்மியா போட சொன்னேன். நீயும் சாப்பிட மாட்டியா? நல்லதுடா கேப்சிகம். நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டா வெயிட் பண்ணுப்பா 2 minutes. ஓ இப்ப அவ்வளவுதான். நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டு மிக்சிங் பண்ணா முடிஞ்சிச்சு. பெப்பர் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்? இது கொரியன் ஃபுட். கொரியன் அப்படிலாம் இல்லை, போடுவோம். அவன் சொன்னா நம்பிட்டு இருந்தான்டா. அவன் சொல்றது சொல்லு. அவன் பார்த்தா சொன்னானே, அவன் எது சொன்னாலும் நம்பிட்டு இருந்தான்டா. அடுத்த நூடுல்ஸ் நம்மளோட பிஏ. ஏய் நான் போறேன்டா. அது வெய்ய இப்ப போடக்கூடாது சொல்றேன். எதுவுமே பண்ண விட மாட்டான் போல நம்மள. நம்ம தான் பண்றோம், யாருக்கும் தெரியாது. அப்புறம் உதிரியா இருக்கும். இதுல ஆயில் ஊத்துறோமா? ஏய் மிளகா தூள்லாம் போட மாட்டியாடா? மிளகா தூள்லாம் போட மாட்டானா? ஏய் போறேன்டா. இல்ல அப்படியே வா. இது ஒண்ணு பெப்பர் மட்டும் கேளு அம்மாட்ட எங்க இருக்குன்னு. பெப்பர் இதோ. பெப்பர் இப்பயே போட போறியா? ஏன்டா? செப்புக்கு தெரியாதாங்க. ஏய் அவன் ஏன் உங்க அசிஸ்டன்ட் வாங்க. ஏய் அசிஸ்டன்ட் நான் எங்க சொன்னானே? பிஏ. பர்சனல் அசிஸ்டன்ட். கரெக்ட். நீ ஏஎஸ்சிஎம்ன்றத மறந்துடாத. ஏஎஸ்சிஎம். போதும் எவ்வளவு பெரிய போஸ்டிங்? போடு. ஸ்டைலா போட போறேன். நவுரு. ஏய் நவுரா. கையில எடுத்து போடுறா. ஏய் இப்படி போலாம்டா, ஷேக் பண்ணி. கீழே ஊந்துடும்டா. இல்லடா அவ்வளவுதான். போடு. ஓ இதுதான் ஸ்டைலா? சரியான ஸ்டைலா போடு. போடுவாரு இப்படிதான் சிரிச்சுக்கினே. அதான் நாடல். கையிலே போடுச்சு உதிரியா வராங்க. இது இப்ப இதுக்கப்புறம் கைதான். ஒரு வாட்டி தான் இது நான் போடுறேன், அது நீ போடு. நீ போடுற நான் அமல் அது என்னடா அது? நூடுல்ஸ் போட்டுலாம் எடுக்கிறேன்னா அவனை கூப்பிடுறா. ஏய் முத்து எங்கிட்டு? ஏய் அவனுங்க வெளியே போயிட்டானுங்களாண்டா. விட்றா. எவ்வளோ நேரம் இதை சாப்பிட்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு அதான் இதை செய்யறதுக்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவாங்க. வருங்க வேஸ்ட் ஃபுல்லாத்தி எடுத்துடுறான். அப்புறம் அது ஃபீல் பண்ணும், என்னடா இவ்வளோ நேரம் என்ன சூடு பண்ணி என்ன சாப்பிட எடுக்கிறேன். 6:30 முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். ஏய் இடையில பண்றதுக்கு நாங்க சாமி கும்பிடலாம் போயிட்டோம். அதுக்கே வந்து 1/2 hour மேல ஆயிடுச்சு. சொல்லலாம்டா 4 நிமிஷம் ஆச்சு. சோயா சாஸோட. ஏய் சோயா எங்கடா? சோயா தோகுது. சோயா எங்க இருக்குது? இந்த வேறு யாரோ பொண்ணை கூப்பிடுங்க. சோயா கூப்பிடுங்க. என்னடா யோசிக்கிற? வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறியா? அழகா ஏ போட்டிருக்கலாம், இல்ல ஹார்ட் ஷேப் போட்டிருக்கலாம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆனா இது ஏதோ ஷேப்பா இருக்கு பாருங்க. என்ன என்ன இது வந்து ACC. யார் அந்த சிசி? என்னடா போடுற? அது வந்து சீக்ரெட் மசாலா சொல்லக்கூடாது. சீக்ரெட் மசாலா இல்ல இது அது வந்து டேய் தற்குறி நீ இவ்வளவு நேரம் என்ன மேகியோட மசாலா ஹாப்பி மாத்ரா. இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஹாப்பி மசாலா பண்ணுமா? ஆமாம்மா இதுதான்டா டாஸ்க் இல்ல இன்றது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நூடுல்ஸ். பன்னீர் மஷ்ரூம் எதா போட்டுருங்க. இதை பண்றதுக்கே ஆயிடுச்சு இல்ல பன்னீர் மஷ்ரூம். அசுக்கு செல்லை பெண்ணுண்டு பெண்ணுண்டு. இதான் சினிமேட்டிக் ஷாட்ஸா? செஃப் தட்டிட்டாங்க. இப்போ டேஸ்ட் பண்ண போறாங்க. சாப்பிட்டாங்க அது சொல்ல. அடிபொலியா வேணும். அடிபொலி பாத்தீங்களா? அடிபொலி. ஓகே இதுக்கு மேல ஒரு அவார்ட் தேவையா? வந்துட்டானுங்களா? கரெக்டா சாப்பிடும் போது வந்துட்டானுங்களா? வரலையா? சாப்பிடுற டைம் எப்படி இருக்கு? ஆமா திவா திவா ஒரு வாய் சாப்பிட்டு நீ இப்ப சொல்லு. இப்படி வா. ப்ரோ கீழே இதா கையிலே ஊட்டுறேன்டா. இங்க வெள்ளக்காய் அது வேணாம், இது மட்டும் சாப்பிடு. ராவா சாப்பிடணும். சொல்ல போறான்னு தெரியல, பாப்போம். நல்லா இருக்கா? மஜாவா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? சொல்லு வாய சொல்ல. அத சொன்னேன். நல்லா இருக்கு. ரைஸா? ஏய் ஆன்ட்டி ஸ்பூன்ல நான் சாப்பிட முடியாதுடா. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? நான் சொல்லி நானே சொல்லலாமா? மத்தவங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லு. ஏய் ஆன்டோ நீ என்னென்ன பண்ணேன்னு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வாட்டி சொல்லு. சொல்றேன் ஆன்டோ. சாப்பிட்டுன்னு இருக்கேன் गाइस. கோச்சு பரவாயில்லை சொல்றா. என்ன பண்ணுவான் நீ சொல்லி நான் பார்த்தல. இல்ல நம்ம நடுவுல நிறைய கண்டென்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தோமா, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பாக்குறவங்க. சிம்பிள் தான், அவ்வளோ கஷ்டம் தான். சொல்லு. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனியன் போடும் போதே போட்டணும். அதுக்கப்புறம் கேரட் கேப்சிகம் அதை போட்டு கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக பாயில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட நூடுல்ஸை போடணும். நூடுல்ஸை போடணும். நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த தேவையான மசாலா, அதுக்கப்புறம் சோயா சாஸ், கொஞ்சம் உப்பு பெப்பர் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணணும். அதுதானே மசாலான்னு சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ அது போட்டதுக்கப்புறம் நல்லா நான் ஃபுல்லாக அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் முளந்துருச்சு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெடி. அவ்வளோதான், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே கைஸ், இப்போ இந்த vlog நாங்கள் எண்ட் பண்ணிட்டு எங்களோட டின்னரை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். டாடா பாய் பாய், டேக் கேர், see you all in another video. பாய். கட் பண்ணாத, எல்லாரையும் காட்டு. அவன் ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துன்னு இருப்பான். Love you guys, catch you later. என்னடா டேய், ஏய் படிக்க போறல, பாய் சொல்லிடு. அவ்வளவுதான், பாய். ஐயா நான் கண்ணிலே சொல்லிட்டேன். ஐப்ரோலே பாய் சொல்லுறேன். நீ சொல்லியாடா பிரசாந்த்? பாய் சாப்பிடுறேன். சாப்பிடுறதுலேயே குறியா இருக்கான்டா ஆன்டோ, உன்னோட ஸ்டூடெண்ட்.